இவர் திமுகவிடமே திரும்பி விடுவதாக முயற்சி பண்ணுறார். இந்த முயற்சியை கூட்டணி கட்சி கூட்டணியே உடைகிற சூழல் இருக்குது. நீங்கள் அமைதி காருங்கள், திமுக தரப்பிலிருந்து அவருக்கு சமிக்கை செய்யப்படுகிறது. அதன் பிறகு அமைதியாக இருக்கார். தேர்தல் தேதி அறிவித்த பிறகு பிரச்சாரத்துக்கே போகல. 10 நாள் கழித்து தான் பிரச்சாரத்துக்கு போகிறார். ஓகே. அப்போ இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த திரும்ப என்ன நினைக்கிறாரு, இவர் நமக்கு இனி நீண்ட நாள் நீடிக்க மாட்டார், திமுக பக்கம் போயிடுவார். திமுக பக்கம் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை அமைப்பு செயலாளர் பதவி அறிவிக்கிறார். இருந்தாலும் அது அதிருப்தியாக தான் போயிட்டுருக்கு. அதே போல் தான் எஸ்எஸ் பாலாஜி மீது கடுமையான விமர்சனம், கடுமையான அழுத்தம். இந்த தொகுதியிலே அவர் கெட்ட பேர். இப்போ அவருடைய தொகுதியில் வேட்பாளர் மாற்றி போட்ட பிறகு அந்த தொகுதிக்கு வேலையே செய்யலையே. ஓகே. அவருடைய சொந்த தொகுதியா? கட்சி எதை கட்டளை இருக்கிறதோ அங்கே அதுதான சட்டம். சட்டமன்ற தொகுதி என்பது வாழ்நாள் தொகுதி. அது இல்லையே. திருமாவுக்கே வாழ்நாள் தொகுதி இல்லையே. திருமாவு பல தொகுதி மாறி இருக்காரு. இரவு 12 மணிக்கு கட்சி திமுகவுக்கு மாறி விடுவதாக தகவல் வந்த பிறகு தான் மருத்துவத்துக்காக வைத்தியம் பண்ணுறதுக்காக பெங்களூர் போகும்போது 12 மணிக்கு இதை அறிவிச்சிட்டு போகிறார்.